நம்ம இப்போது டேர்ம் 2 அதாவது 6th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் போர்ட் டேர்ம் 2ல் எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2.3ல் ஃபஸ்ட்டு சம்மு இது எல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 pipes whose length are 7 meter 25 centimeter and 8 meter 13 centimeter joined by welding அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து எம்னா மீட்டர்னு சொல்லணும், சிஎம்னா சென்டிமீட்டர்னு சொல்லணும். ஸோ இங்கே ஒரு மீட்டர் சென்டிமீட்டர் இருக்குது, 2 லென்த் ஆஃப் பைப் இருக்குது. ஸோ அதை வந்து வெல்டிங் மூலியமாக, வெல்டிங்னா வந்து அந்த ஹீட்டு நெருப்பு வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 2 டியூப் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு டியூப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டியூப் இருக்குது. அப்புறம் தென் a small piece 60 centimeter is cut from the hole அப்படின்னா அந்த 2 டியூபையும் வச்சு ஜாயின் பண்ண அப்புறம் ஒரு லாங் டியூப் ஒன்று கிடைக்கிது. அந்த லாங் டியூப்லேருந்து ஒரு சின்ன டியூப்பை மட்டும் 60 சென்டிமீட்டர் அளவில்னால ஒரு சின்ன டியூப்பை மட்டும் அவங்க கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் லென்த் ஆஃப் த பைப், அதாவது இப்போ மீதி இருக்கிற அந்த லென்த்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும் ஒரு ப்ராப்ளமில், ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னு எழுதணும். அதுக்கப்புறம் எந்த சம்முமே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இமேஜின் பண்ணால் தான் அந்த சம்மு வந்து ஒரு மேக்ஸ்ன்றது கஷ்டம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ இப்போ சம்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டியூப் அவங்க சொன்னது கொஷினில் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு டியூப் இது 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர்னு சொன்னேன். அந்த டியூப் மாதிரி நான் ஜஸ்ட் சும்மா ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டியூபு. ரெண்டாவது இன்னொரு டியூபு என்ன கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டியூப் இது. இந்த 2 டியூபையுமே வந்து நடுவில் வெல்டிங் வச்சு அந்த ஃபயர் வச்சு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணால் இது இவ்வளோ பெரிய டியூபாக மாறிடுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டியூபோட அளவு என்ன அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி மொத்தம் என்னன்னு பார்த்துக்கணும். தனித்தனியாக இருக்கும் போது 7 மீட்டர், இந்த பக்கம் 8 மீட்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ டியூபு அப்படின்றத பார்க்கணும். அடுத்து இதில் வந்து இந்த அளவு லாஸ்ட்டாக ஒரு 60 சென்டிமீட்டரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்த அப்புறம் மீதி இந்த அளவு, அதாவது இந்த பாயிண்ட் இந்த சைடில் இருந்து இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடுறாங்க இல்லையா, இதை எடுத்துட்டாங்கன்னா மீதி இது வரைக்குமான அளவு என்னன்றதை பார்க்கணும். இதுதான் கொஷின். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், இது ஃபுல்லாக எவ்வளோ அளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து இந்த அளவை நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த அளவு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட ஒரு 10 சாக்லேட் இருக்குது. இந்த 10 சாக்லேட்டில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 சாக்லேட்டும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ 2 சாக்லேட் கொடுத்துட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அதாவது மொத்தத்தில் இருந்து நம்ம எதை கொடுத்துட்றோமோ அதை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட்டு கிடச்சிரும். சிம்பிள் ஆன்சர் அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபுல் டியூப்பில் எதை கட் பண்ணி எடுக்கிறோமோ அதை எடுத்துட்டால் பேலன்ஸ் இது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த ஃபுல் இது என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ சம்குள்ளே எப்படி போகிறது, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பைப். இது வந்து ப்ராப்ளம்ஸ், அதனால் ப்ராப்ளமில் அந்த சென்டென்ஸ் மாதிரி நம்ம எழுதணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது மேலே மீட்டர் போட்டுக்கோங்க, கீழே பக்கத்தில் வந்து சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இது வந்து மீட்டர் காலம், இது சென்டிமீட்டர் காலம். இந்த மாதிரி லைனாக போடும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், சம்மு உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பைப் என்னது, 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கொஷினில் இருக்கிறது. ரெண்டாவது லென்த் ஆஃப் த செகண்ட் பைப், இது வந்து ஈஸி சென்டென்ஸ் தான், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு பைப்போட அளவு என்ன, செகண்ட் பைப்போட அளவு என்ன அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு 7க்கு கீழே அடுத்து செகண்ட் பைப்போடது 8 மீட்டர் போடணும். இந்த 25 கீழே இது 13 போடணும். இது ரெண்டுமே கொஷினில் இருக்கிறது. இந்த மெஷர்மெண்ட் போட்ட அப்புறம் இப்போ டோட்டல் லென்த் என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். ஸோ 5 + 3 8, 2 + 1 வந்து 3. ஸோ சென்டிமீட்டர் இப்போ இது தனித்தனியாக இருந்தது எவ்வளோ சென்டிமீட்டராக மொத்தமாக ஆயிடுச்சு, 38 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. அடுத்து மீட்டர் வந்து 7 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 7 + 8 வந்து 15ஆக மாறிடுச்சு. ஸோ இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கிறது வந்து 15 மீட்டர் 38 சென்டிமீட்டர் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபுல் டியூப்பில் அவங்க 60 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறாங்க.
அது எப்படி போடுறது? லென்த் ஆஃப் கட்டிங் பைப், அதாவது எந்த அளவு அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம போடும்போது அவங்க 60 சென்டிமீட்டராக தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா மீட்டரில் அவங்க எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை. ஸோ நேராக மீட்டருக்கு கீழே நீங்கள் 0 போட்டுக்கணும். 60 சென்டிமீட்டராக தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த சென்டிமீட்டருக்கு அடியில் 60ன்றது வந்து பின்னாடியிலேருந்து 0, 6 அந்த மாதிரி போடணும். எப்பயுமே பின்னாடியிலேருந்து தான் போடணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சில பிள்ளைங்க இந்த இடத்துல 60 போட்டு மைனஸ் பண்ணி சம்ம வந்து தப்பாக முடிச்சிருவாங்க. ஸோ மீட்டருக்கு கீழே அவங்க எதுவுமே எவ்வளோ மீட்டர்னு கொடுக்கல, அதனால் 0 போட்டுக்கிறேன். 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் கீழே நான் கீழே 60 போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் அப்படின்னு கேட்டாலே பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்கும் போது இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ 8ல் 0 போச்சுன்னா 8 வருது, 3ல் 6 போகாது. அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே ஒன்று பாரோ பண்ணி கொடுக்கும்போது இது என்ன ஆகும்? 13 ஆயிரும். ஸோ இங்கே வந்து 5 வந்து 4ஆக மாறிடும். ஸோ இப்போ இங்கே 13 இருக்குது. 13ல் 6 போச்சுன்னா 7. இங்கே 4 இருக்குது. 4ல் 0 போச்சுன்னா 4 தான் வரும். இங்கே ஒரு 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த 1 அப்படியே இறக்கிடணும். ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர். சிம்பிள். இது பார்க்க தான் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். பட் கொஷினில் பார்க்கும்போது இந்த 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 8 மீட்டர் 13 சென்டிமீட்டர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 60 சென்டிமீட்டர் அதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர் இருக்குது. அதை எப்படி எழுதணும்? லென்த் ஆஃப் த ரிமைனிங் பைப் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர்னு சொல்லி ஃபஸ்ட்டு சம்மை முடிச்சிடுறோம். அடுத்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மோட கொஷின் வந்து the saplings are planted at a distance of 2 meter 50 centimeter in the road of length 5 kilometer by Saravanan. சரவணன்றவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ரோடு, அதாவது லென்த் ஆஃப் 5 கிலோமீட்டர் ஒரு பெரிய ரோடு இருக்குது. அந்த ரோடு நெடுக 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு செடியாக வந்து நட்டுட்டு வராரு. டிஸ்டன்ஸ்னால் வந்து டிஸ்டன்ஸ் தான் மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம அளப்போம். ஸோ ஒரு பெரிய ரோடு, கிலோமீட்டர் ரோட்டில் இந்த டிஸ்டன்ஸ் அளவில் ஒரு செடியாக அவர் வந்து பிளான்ட் பண்ணிட்டு வராரு. இஃப் ஹி ஹேஸ் 2560 சாம்பிளிங்ஸ், அவர்கிட்ட வந்து 2560 செடி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா how many saplings will be planted by him? அவர் மொத்தம் எத்தனை செடி நட்டு வைப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. how many saplings are left? மீது எத்தனை செடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை செடி நட்டு வைப்பார், அதுக்கப்புறம் எத்தனை செடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் உங்களை புரிகிறதுக்காக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரோடு இருக்குது. இந்த பெரிய ரோட்டில் வந்து 5 கிலோமீட்டர் ரோடு, அது நெடுக இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் ரோட்டில் ஒரு 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்லேயும் வந்து ஒரு செடி அவர் வைக்கிறார். இங்கே ஃபஸ்ட்டு செடி, இங்கே செகண்ட் செடி, இங்கே தேர்டு செடி, இங்கே ஃபோர்த்து செடி, அந்த மாதிரி செடி வச்சுட்டு போயிட்டே இருக்கார். ஆனால் அவர் எவ்வளோ செடி வைக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் கையில் எவ்வளோ செடி இருக்குது? 2560 சாப்ளிங்ஸ் அவர் கையில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து எக்ஸாமில் வரைகிறதுக்காக இல்லை, அதனால தான் நான் பென்சிலில் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து புரிகிறதுக்காக இதை நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா எல்லாத்தையுமே கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷினில் அவரோட அளவு கொடுத்துருக்கிறது 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் எல்லாமே ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே சின்ன யூனிட் எதுவோ அதில் தான் வந்து நம்ம அந்த ஃபுல் சம்மையை மாற்றினா தான் சம்மு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ இது மூணுத்துலேயுமே வந்து சின்ன யூனிட்டுன்றது வந்து சென்டிமீட்டருன்றது தான் சின்ன யூனிட்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் வந்து 4th சாப்டர் 4.1லையும் 3.1லையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மீட்டர்னால் என்ன, கிலோமீட்டர்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன், அதில் பாருங்கள். பட் இருந்தாலும் இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லென்த் ஆஃப் த ரோட், ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ரோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. 5 கிலோமீட்டரை இது வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 5 lakh சென்டிமீட்டர் வரும். ஸ்ட்ரெயிட்டாக இதோடையே நீங்கள் போட்டுடணும். ஆனால்
இது எப்படி வருதுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும். 1 கிலோமீட்டர்னால் வந்து 1000 மீட்டர் இருக்கும். அதாவது இது வந்து 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு. நான் ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர்னு இருக்குது. இதில் மறுபடியும் இந்த மீட்டர், இதில் 1 மீட்டருன்றது அதில் ஒரு சின்ன 100 சென்டிமீட்டர் இருக்கும். 1 மீட்டருக்குள்ளே ஒரு 100 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர்னு கேட்டால் நீங்கள் 100 சென்டிமீட்டர் சொல்வீங்க. 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டால் 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர்னு கேட்டால் 1000 மீட்டர் சொல்வீங்க. 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டால் 100 சென்டிமீட்டர் சொல்வீங்க. ஆனால் 1 கிலோமீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டாங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற எல்லா ஜீரோஸையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா போட்டுடணும். அதாவது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்போ அத்தனை ஜீரோஸ் போட்டதுனால இது வந்து 1 லேக் ஆகுது. ஸோ 1 லேக் சென்டிமீட்டர்னு போடணும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 லேக் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம இந்த சம் பண்ண முடியாது. இதுன்னு இல்லை, எந்த டிஸ்டன்ஸ் சம்முமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாவை தரவு பண்ணிக்கோங்க. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 லேக் சென்டிமீட்டர்னு நம்ம போட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை சென்டிமீட்டர்? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு இந்த 1 லேக், அதாவது இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 zeros are 0, 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 5 ones are 5. So which is 5 lakh. So 1 kilometer-க்கு 1 lakh centimeter-னா 5 kilometer-க்கு 5 lakh centimeter. So first length of the road நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றி முடிச்சாச்சு. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, distance between each saplings, ஒரு சாப்ளிங்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ கேப் இருக்கான். எவ்வளோ இருக்கான்? 2 மீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர் இருக்குன்றாங்க. அடுத்து இதையும் நம்ம சென்டிமீட்டரில் மாற்றணும். எப்படி மாற்றணும்? இது ஆல்ரெடி இந்த 50 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 2 மீட்டரை மட்டும்தான் நம்ம மாற்றணும். ஸோ இது எப்படி மாற்றுறதுனா, இதோட ஆன்சர் ஃபைனலாக 250 சென்டிமீட்டர் வருது, இது எல்லாம் சேர்த்து. பட் இது எப்படி வருதுன்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்ற போகிறோம். அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். இப்போ தான் போன சம்மில் நான் சொன்னேன் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 2 மீட்டர் இருக்குது. ஸோ 2 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 200 சென்டிமீட்டர் இல்லையா? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 200 சென்டிமீட்டர். அதாவது இது வந்து எவ்வளோ இருக்குதா? 200 சென்டிமீட்டர் இருக்கான். ஆல்ரெடி இங்கே ஒரு 50 இருக்குது. அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0 + 0 0, 0 + 5 5, இங்கே ஒரு 2 வருது. ஸோ 250 சென்டிமீட்டர். ஸோ இந்த மொத்த 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ அளவு? 250 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ லென்த் ஆஃப் த ரோடை நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் சாப்ளிங்ஸை நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். ஸோ நம்ம சென்டிமீட்டர் மாற்றின அப்புறம் இப்போ அந்த புது ரோடுன்றதை வந்து நான் பென்சிலில் போடுறேன். ஸோ பென்சிலில் வந்து இது 5 lakh சென்டிமீட்டர் ரோட் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சும்மா பென்சிலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த 5 lakh சென்டிமீட்டர் ரோடில் நம்ம கட் பண்ணி சாம்பிளிங்ஸ் வந்து எப்படி பிளான்ட் பண்ணியிருக்கோன்னா 250 சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு செடியை வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை செடி அந்த மாதிரி நட்டு வைக்கலாம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, நம்பர் ஆஃப் சாப்ளிங்ஸ் பிளான்டட் இஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டையும் இந்த 250யும் டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். அதாவது 5 lakh சென்டிமீட்டர் டிவைடட் பை 250 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி ஜீரோஸ் இருந்துச்சுனாலே நம்ம கேன்சலிங் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், 0 0 கேன்சல் பண்ணுறது. ஆனால் மேலே ஒரு 0 கீழே ஒரு 0, இல்லைனா கீழே ஒரு 0 மேலே ஒரு 0, அந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். இங்கே மட்டும் அடிச்சுட்டு விட்டுறக்கூடாது. மேலே ஒரு 0 அடித்தா கீழே ஒரு 0 அடிக்கணும். இப்போ இதுக்கு மேலே கேன்சல் பண்ணலான்னா இங்கே வந்து 0 இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. நான் என்ன சொன்னேன், 2 இடத்துலையுமே இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இங்கே இல்லாதனால இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ இது டிவைட் பண்ணணும். அதாவது 5 0 0 0 0 25 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி போட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 25 டேபிள்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து 50,000 போட்டுடணும். இப்போ 25 டேபிள்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ அப்போ என்ன செய்யணும், இங்கே ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கிறனால
இங்கே ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 25 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ 25 எத்தனை சார் 50? 25 2s are 50 வரும். 50குள்ளே 2 25 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 25 2s are நான் 50 போட்டேன். ஸோ இப்போ 50ல் 50 போயிடுச்சுன்னா 0 வந்துடும். இந்த மீதி 3 0 இங்கே எடுத்தால் அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. எப்பயுமே அந்த ஜீரோஸை நம்ம மேலே கொண்டு போயிடணும். டிவிஷனில் சம் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஜீரோஸ் எத்தனை ஜீரோ இருந்தாலுமே லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஜீரோஸை நம்ம மேலே கொண்டு போயிடணும். அப்போ இந்த 3 0வை நான் 3 0 மேலே கொண்டு போயிட்டு அப்போ 2000 இருக்குது. ஸோ இந்த 2000 சாப்ளிங்ஸ் வந்து அவங்க நட்டு வைக்கிறாங்களாம். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சாப்ளிங்ஸ் சரவணன் ஹேஸ் அப்படின்னா, ஆனால் அவன்கிட்ட எத்தனை சாப்ளிங்ஸ் இருக்குது? 2560 சாப்ளிங்ஸ் இருக்குது. ஆனால் அவன் எவ்வளோ சாப்ளிங்ஸ் நட்டு வச்சுருக்கான்? 2000 சாப்ளிங்ஸ் வந்து நட்டு வச்சுருக்கான். அவன்கிட்ட மீதி எவ்வளோ சாப்ளிங்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். 0ல் 0 போச்சுன்னா 0, 6ல் 0 போச்சுன்னா 6, 5ல் 0 போச்சுன்னா 5 அண்ட் 2ல் 2 போச்சுன்னா 0. 0 நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ 560 சாப்ளிங்ஸ் வந்து மீதி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கொஷினில் கேட்குறாங்க, அதாவது ஹவு மெனி சாப்ளிங்ஸ் வந்து மீதி இருக்குது, அதாவது இஃபியாஸ் இவ்வளோ சாப்ளிங்ஸ் இருந்து அவங்க நட்டு வச்சாங்கன்னா மீதி எவ்வளோ சாப்ளிங்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது பேலன்ஸ் வந்து 560 சாப்ளிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் சம்மு போடணுன்னா இதிலேருந்து இது வரைக்கும் போட்டுக்கோங்க, இதிலேருந்து இது வரைக்கும் போட்டுக்கோங்க, அப்புறம் இதிலேருந்து இந்த சம்மு முடிகிற வரைக்கும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த பென்சிலில் இதெல்லாம் வந்து பென்சிலில் வந்து நான் ஜஸ்ட் புரிகிறதுக்காக போட்டேன். ஸோ இந்த சம் போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த பார்ட் போட்டுக்கோங்க, அப்புறம் கண்டினியூஸாக இங்கேருந்து இந்த கொஷின் முடிகிற வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இல்லை இதை ஈஸியாக ஃபைனலாக ஒரு கொஷினுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இதை என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிடுவீங்க. 2 மீட்டர், 50 சென்டிமீட்டர், 5 கிலோமீட்டர் எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றிட்டு இதில் கிடைக்கிற ஆன்சரையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இதில் என்ன கிடச்சிது? 5 lakh சென்டிமீட்டர் கிடச்சிது. இதில் என்ன கிடச்சிது? 250 சென்டிமீட்டர் கிடச்சிது. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 2000 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ இந்த 2000 சாப்ளிங்ஸ் வந்துச்சு. அந்த 2000 சாப்ளிங்ஸ்ன்றது வந்து நம்ம நட்டு வச்ச செடி. ஸோ அந்த 2000 இந்த 2560ல் மைனஸ் பண்ணால் 560 கிடைக்குது. அதுதான் ஆன்சர். ஸோ கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு தரோவாயிடணும். இதுலேருந்து இதை டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரை இதில் மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ அடுத்து தேர்ட் சம்மு. புட் டிக் மார்க் இன் த சர்க்கிள்ஸ் which adds up to the given measures அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புட் டிக் மார்க் போட சொல்கிறாங்க. எதெல்லாம் சர்க்கிள்குள்ளே போட சொல்கிறாங்க? which adds up to the given measure, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக எந்த மெஷர்மெண்ட்லாம் இருக்கோ அதை வந்து அவங்க டிக் மார்க் போட சொல்கிறாங்க. இது வந்து ஃபார்முலாஸ் படித்தா தான் தெரியும். நான் போன வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன், ஃபார்முலா எவ்வளோ, 1 கிலோக்கு எவ்வளோ அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது படித்தா தான் இந்த சம் போட முடியும். ஸோ 1 கிலோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோ நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? நான் 1000 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 கிலோனா நீங்கள் 1000 கிராம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் 1000 கிராம் வர மாதிரி டேலி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 500 கிராம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஒரு 500 வந்துருச்சு. அடுத்து ஒரு 50, அப்போ 550. அப்புறம் இங்கே ஒரு 200. இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதாவது 500, அப்புறம் ஒரு 50, இங்கே ஒரு 200 வருது, இங்கே ஒரு 250 வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0, 5 + 5 10, கேரி 1, ஸோ 5 + 1 6, 7 8 9 10, ஸோ 10. ஸோ 1000 கிராம்ஸ் வந்துருச்சு. ஸோ 1 கிலோ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம் சொன்னேன். 1000 கிராமு நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இந்த 100 ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது வந்து 1000 வராது, 1100 வரும். ஸோ நம்மளுக்கு 1000 கிராம்ஸ் தான் இங்கே இதில் கேல்குலேட் பண்ணணும். அடுத்து 1 மீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர்ஸில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர்ன்றது தான் ஃபார்முலா. எப்படி 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம்ன்றது ஃபார்முலாவோ,
1 meter is equals to 100 centimeter. ஸோ இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 100 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு 30 இருக்குது, இங்கே ஒரு 40 இருக்குது, ரெண்டையும் சேர்த்தா 70 வரும் இல்லையா? 30 + 40 வந்து 70 வரும். ஸோ இங்கே ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 25ம் 5ம் சேர்ந்தா ஒரு 30 வரும். அந்த 30யும் போட்டுக்கலாம். ஸோ 0 3 + 4 7 சொன்னேன், 7 + 3 வந்து 10. ஸோ 100 வந்துருச்சு. ஸோ 100 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக 100 சென்டிமீட்டர் வந்து டேலி ஆயிடுச்சு. அடுத்து 1 லிட்டர். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபார்முலா? இது மூணுமே வந்து ஃபார்முலா சம்ஸ். இங்கே வந்து மில்லி லிட்டரில் கேட்குறாங்க, எல்லாமே மில்லி லிட்டரில் இருக்குது. ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ இந்த தேர்ட் சம்மில் மட்டும் 3 ஃபார்முலா இருக்குது. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 கிராம் ஒன்று, 1 meter is equals to 100 centimeter ஒன்று, 1 liter is equals to 1000 milliliter ஒன்று. ஸோ 1000 milliliterல வந்து இதை நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணால் 1000 வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு 200 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 300 வந்துடும். ஸோ 300 போட்டு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 500 இருக்குது, இங்கே ஒரு 200 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 700 வரும். ஸோ ஒரு 700 போட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணும்போது 0 + 0 0 + 0 7 + 3 10. ஸோ கரெக்டாக 1000 milliliter வந்துடும். ஸோ இதில் இந்த 50 சேர்த்திங்கன்னா 1050 அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து நான் இங்கே டிக் போட்டிருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணி போட்டேன். பட் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 100 வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ரெண்டாக ஆட் பண்ணி போடும்போது உங்களுக்கு சம்மு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட தேர்ட் சம் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன், பிகாஸ் எல்லாத்துக்குமே புரியணுன்றதுனால. அதனால தான் என்னோடய வீடியோஸில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக புரியும். புரியாத சம்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. புரியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ அடுத்து 4th சம் பார்க்க போகிறோம். ஸோ 4th சம் வந்து மேக் அ கேலண்டர் ஃபார் த மந்த் ஆஃப் February 2020. 2020க்கு வந்து ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு மாதத்தோட கேலண்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அது எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டேலேருந்து ஃபஸ்ட்டு டேட்டு ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. January 1st 2020 இஸ் வெனஸ்டே அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்டுனா வந்து ஒரு க்ளூ மாதிரி. ஸோ இதை வச்சு இந்த 2020யோட ஜான்வரி கேலண்டர் போட்டோன்னா இது எங்கே எண்ட் ஆகுதோ, எங்கே முடியுதோ அதுலேருந்து நம்ம ஃபெப்ரவரி கேலண்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜான்வரி கேலண்டர் ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஜான்வரியோட கேலண்டர் இது தான். ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு போட்டிருக்கேன். அவங்க என்ன க்ளூ சொல்கிறாங்க, January 2020யோட ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்து வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி க்ளூ கொடுத்துருக்காங்க. வெனஸ்டேலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்கிறனால நான் வெனஸ்டேலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 2 3 4 5 6 7 எல்லாமே லைனாக நீங்கள் வந்து 31 வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது போட தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி லைனாக வரும். ஸோ 31 வரைக்கும் ஏன் போட்டிருக்கேன், ஜான்வரி மந்த் எப்பயுமே வந்து 31ல் தான் எண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் எப்பயுமே 31ல் தான் எண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 31 போடணும். ஸோ இப்போ இது வந்து 31ல் வந்து எண்ட் ஆகுது, முடியுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக 1ஆம் தேதி ஃபெப்ரவரி வந்து சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கேலண்டர் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹெட்டிங் வந்து February 2020 போட்டுக்கோங்க. 2020 வந்து லீப் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. February 2020 வந்து லீப் இயர், அதனால் ப்ராக்கெட்டில் நீங்கள் லீப் இயர்னு போட்டுக்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ 31 வந்து ஃப்ரைடேயில் முடிகிறனால, ஜான்வரி வந்து ஃப்ரைடேயில் முடிகிறனால அதுக்கு அடுத்து சாட்டர்டே தான் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த சாட்டர்டேக்கு கீழே நேராக இங்கே 1 போடுறேன். ஃபெப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, சாட்டர்டேயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 1 போட்டால் அடுத்து 2 வந்து மறுபடியும் சண்டே, 3 வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இதெல்லாம் மேலே இருக்கிற இந்த மண்டே டியூஸ்டேயில் நான் அப்படியே அதுக்கு கீழே நேராக போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6 சாரி இங்கே வந்து 5 வரும். ஸோ 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. நான் லீப் இயர்னு எதுக்கு சொன்னேன்னா, லீப் இயர்னா 29ஓட முடியும். அதாவது அந்த அந்த மந்த் வந்து சாட்டர்டேலேயே ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டேலேயே முடிஞ்சிருது. ஸோ 29னா லீப் இயரில் 29ல எண்ட் ஆகும். சப்போஸ் லீப் இயர் இல்லை அப்படின்னா 28லேயே முடிஞ்சிடும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் வரும்? 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை லீப் இயர் வரும். ஸோ 2020 வந்து லீப் இயர், அதனால நம்மளுக்கு 29ஓட இந்த மாதம் முடியுது. ஸோ இதுதான் அவங்க கேட்டதுக்கான ஆன்சர். மேலே கொடுத்துருக்கிற ஜான்வரி கேலண்டர் வந்து இதோட க்ளூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை போட முடியும். ஸோ இல்லைனா இந்த 1ஆம் தேதி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ இதோட 4th சம் முடியுது. ஸோ அடுத்து 5th சம் போகிறோம். 5th சம் வந்து அப்சர்வ்னா வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க, பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் கலெக்ட் த டேட்டா ஃபார் அ மினிட். அதாவது மினிட்னா ஒரு நிமிஷம். 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மினிட் இல்லையா? ஸோ ஒரு 1 மினிட்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி டீட்டெயில்ஸ் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் போட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் டைம்ஸ் அ பர்சன் ப்ரீத் அப்படின்னா மூச்சு விடுறது. ஒரு 1 மினிட்ல இது எல்லாமே அவங்க கொடுத்த கொஷின் எல்லாமே 1 மினிட்ல எவ்வளோ நடக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ 1 மினிட்ல எவ்வளோ ப்ரீத் பண்ணுறான் அப்படின்னு நீங்களே ஜஸ்ட் ஒரு வாட்ச் எடுத்து வச்சுட்டு நம்ம மூச்சு விட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 தடவை நம்ம மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். இது வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மாதிரி மாறும். பட் இது வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷனாக தான் அவங்க பண்ண சொல்கிறாங்க. இது மேபி எக்ஸாமுக்கு வராமலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியணும் 1 மினிட்ல அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 தடவை நம்ம ப்ரீத் பண்ணலாம். அடுத்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹார்ட் பீட் பண்ணுது இல்லையா? ஹார்ட் பீட் பண்ணுறது எத்தனை தடவைன்னு பார்த்தா 72 டைம்ஸ் வந்து ஹார்ட்டு அந்த லேப்டாப் சவுண்ட் வந்து டப் ரெண்டும் சேர்த்து ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா 72 டைம்ஸ் வந்து அது ஹார்ட் பீட் பண்ணும். அடுத்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ பிளிங்க். உங்களோட கண்ணு வந்து நீங்கள் மூடி திறக்கிறது, க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்தா அது வந்து 1 டைம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 1 மினிட்ல அது எத்தனை தடவை செய்யும் அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 54 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி பிளிங்க் பண்ணும் கண்ணு. அடுத்து டிஸ்டன்ஸ் பை வாக்கிங். கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கும் போது கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 மினிட் முடிஞ்சோடு நீங்கள் வந்து கிளாக்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 மீட்டர் வந்து நடந்திருப்பீங்க. இது வந்து எல்லாமே ரஃப் ஃபிகர் தான். அதே மாதிரி கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் 1 மினிட் வந்தோன்னே கிளாக்கை ஸ்டாப் பண்ணிடுறீங்கன்னா அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ மீட்டர் ஓடி இருப்பீங்க அப்படின்னா 200 மீட்டர் ஓடி இருப்பீங்க. நடக்கும் போது 50 மீட்டர் தான் நடந்திருப்பீங்க. பட் ஓடும் போது 200 மீட்டர் வந்து நீங்கள் ஓடி இருப்பீங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சிட்டப்னா உட்காந்து எந்திரிக்கிறது. ஸோ மறுபடியும் உட்காந்து எந்திரிக்கிறது. அந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணலான்னா 1 மினிட்ல வந்து 25 டைம்ஸ் அந்த மாதிரி சிட்டப்ஸ் பண்ணலாம். நீங்கள் வேணால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சிட்டப்ஸ் வந்து 25ன்னு வரும். அடுத்து நம்பர் ஆஃப் கிளாப்ஸ்னால் இப்படி கிளாப் தட்டுறது. ஸோ கிளாப் தட்டுறது வந்து 1 மினிட்ல ஒரு 137 தடவை நீங்கள் கிளாப் தட்டலாம். இது எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர். அகேன் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதே கூட நீங்கள் எக்ஸாமில் வந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு ட்ரா. 1 மினிட்ல எத்தனை லைன் ட்ரா பண்ணலான்னா ஒரு 4 லைன் ட்ரா பண்ணலாம். லைன்ஸ்னால் அப்படி லைன் ட்ரா பண்ணுறது. அடுத்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் டு ரீட். ஒரு புக்கு எடுத்து கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது எத்தனை லைன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 லைன்ஸ் ரீட் பண்ணலாம் ஒரு 1 மினிட்குள்ளே. அடுத்து நம்பர் ஆஃப் தமிழ் வேர்ப்ஸ் டு சே. தமிழ் வேர்ப்ஸ், தமிழோட வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு 23 வேர்ட்ஸ் வந்து தமிழில் நம்ம சொல்லலாம் ஒரு 1 மினிட்ல. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். ஸோ இதோட 5th சம் முடியுது. டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.